இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸோட ஃபஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்ரீநகர் மத்திய சிறைச்சாலையின் தலைவராக பொறுப்பேற்ற முதல் பெண் யார்? ஆப்ஷன் ஏ சபா ஷால். ஆப்ஷன் ஏ சபா ஷால். இவங்க தான் ஸ்ரீநகரில் இருக்க மத்திய சிறைச்சாலையோட தலைவராக பொறுப்பேற்ற முதல் பெண் ஆவார். எம்னம் கேம்சந்த் சிங் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார்? ஆப்ஷன் ஏ மணிப்பூர். இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா பிஜேபி. இவர் மணிப்பூரோட சிஎம் ஆகியிருக்காரு. ஆர்டிகல் 163 முதலமைச்சருடன் அமைச்சர்கள் குழு ஆளுநருக்கு உதவியும் ஆலோசனையும் வழங்குவதை குறிப்பது. ஆர்டிகல் 164 எதை சொல்லணும்னா முதலமைச்சரும் பிற அமைச்சர்களை பணி நியமனம் செய்வதை சொல்கிறது ஆர்டிகல் 164. 167 என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சரோட வேலை என்ன, முதலமைச்சரோட கடமைகள் என்ன, அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 167. நெக்ஸ்ட், 2026 பீகாரின் 24வது முதலமைச்சரானவர் யார்? சாம்ராட் சௌத்ரி. ஆப்ஷன் டி சாம்ராட் சௌத்ரி 24வது முதலமைச்சர். அதுபோக இவர் பிஜேபியை சேர்ந்தவர். இவர் நிதிஷ்குமாருக்கு பதிலாக சிஎம்மாக இவர் வந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி நிதிஷ்குமார் இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி நிதின் நபீன். நிதின் நபீன் பீகாரை சேர்ந்தவர். இவர் பிஜேபியின் 16வது தேசிய மற்றும் இளைய தலைவர் ஆவார். இவர் ஜேபி நட்டாவுக்கு பதிலாக பதவியேற்றுள்ளார். ஆப்ஷன் சி நிதின் நபீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? சிபிஐசியின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி விவேக் சதுர்வேதில். விவேக் சதுர்வேதில். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி அசோக் குமார் லஹரி. நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அசோக் குமார் லஹரி. தலைமை நிர்வாக அதிகாரி யார்? நிதி சிப்பர். துணைத் தலைவர் அசோக் குமார் லஹரி. தலைமையகம் எங்கு உள்ளது? டெல்லியில் உள்ளது. இது ஜனவரி 1, 2015 ஐந்தாண்டு திட்டத்துக்கு பதிலாக மாற்றப்பட்டது. இதன் தலைவர் நரேந்திர மோடி. துணைத் தலைவர் அசோக் குமார் லஹரி. நெக்ஸ்ட், செபியின் முழுநேர உறுப்பினராக 3 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கேவி ரமணமூர்த்தி. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி 1988 தொடங்கப்பட்டது. தலைமையகம் மும்பையில் இருக்குது. இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே செயல்படுது. தலைவர் பேர் துஹின் கண்டா பாண்டே. இம்பார்ட்டன்ட். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பிராண்ட் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ சுதர்சன் பட்நாயக். சுதர்சன் பட்நாயக் ஒடிசாவை சேர்ந்த ஒரு மணல் கலைஞர். அதாவது பீச்சில் மணலை யூஸ் பண்ணி ஸ்டாச்சு மாதிரி செய்வாங்க. அவங்கள தான் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காண்டி விளம்பர தூதராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் பண்ண ஸ்டாச்சுவில் பெண் பேர் பிரகதி, ஆண் பேர் விகாஸ். 2026 ஜனவரியில் இந்தியாவின் புதிய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ பிரவீன் வசிஷ்டா. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தா. 2 நபர்கள் வரை ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களாக சேர்த்துக்கொள்ளலாம். அவர்கள் பேர் ஏஜி ராஜீவ் மற்றும் பிரவீன் வசிஷ்டா. ஏஎஸ் ராஜீவ் அண்ட் பிரவீன் வசிஷ்டா. ஊழல் தடுப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்திய அரசால் அமைக்கப்பட்டது 1964. தலைவர் அந்த பரிந்துரை குழுவின் தலைவர் கே சந்தானம். பிஎஸ்எஃப்பின் புதிய தலைமை இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ பிரவீன் குமார். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தலைமையகம் டெல்லியில் உள்ளது. இது ஹோம் மினிஸ்டர் கீழே செயல்படுது. ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. சீராவுக்கான இந்திய தூதராக 2026 நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் டி விக்ரம் துரைசாமி. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர் யார்? விக்ரம் துரைசாமி. 2026 இராணுவ துணை தலைமை தளபதியாக ஆனவர் யார்? ஆப்ஷன் ஏ தீரஜ் சேத். இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி. இராணுவம்னா ஆர்மி. புதிய கடற்படை தலைமை அதிகாரி யார்? கிருஷ்ண சுவாமிநாதன். இவங்க நேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய பாதுகாப்பு படை தலைமை அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ என்எஸ் ராஜா சுப்ரமணி. இவர் இந்தியாவின் 3வது சிடிஎஸ் பாதுகாப்பு படை தலைமை அதிகாரியாக பதவியேற்றுள்ளார். ஃபஸ்ட்டு பிபின் ராவத், ஜிஎன் பிபின் ராவத். இவர் இங்கே இந்தியாவில் ஊட்டியில் வர்றப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். அதுக்கு அடுத்து வந்தவர் பேர் தான் சௌஹான், அனில் சௌஹான், ஜென்ரல் அனில் சௌஹான். அதுக்கப்புறம் இப்போ 3வதாக தான்
என்எஸ் ராஜசுப்ரமணியம் நியமிச்சிருக்காங்க. யார் நியமித்தா? நரேந்திர மோடி. ஃபஸ்ட்டு எப்போனா 2019 ஆகஸ்ட் 15 தான் இந்த போஸ்ட் உருவாக்கப்பட்டது. இவங்க தான் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் 3க்கும் ஹெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் பீகார் ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ சையத் அதா ஹஸ்னைன். ரீசெண்டாக ஆளுநர், துணை ஆளுநர்களை வந்து மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் நியமிக்கப்பட்டாங்க. மேற்கு வங்க அரசு RN ரவி, யாரும் தெரியுதா? தெலுங்கானா சிவபிரதாப் சுக்லா, மகாராஷ்டிரா ஜிஷ்ணுதேவ் வர்மா, நாகாலாந்து நந்தகிஷோர் யாதவ், பீகார் சையத் அதா ஹஸ்னைன், இமாச்சல் பிரதேஷ் கவிந்தார் குப்தா, லடாக் லூட்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா, டெல்லி லூட்டினன்ட் கவர்மெண்ட் தரண்ஜித் சிங் சந்து, லூட்டினன்ட் கவர்னர் தரண்ஜித் சிங் சந்து. நேபாளத்தின் முதல் திருநங்கை பெண் நாடாளுமன்ற உறுப்பினரானவர் யார்? ஆப்ஷன் சி பூமிகா ஸ்ரேஸ்தா. இவங்க தான் பூமிகா ஸ்ரேஸ்தா, நேபாளத்தோட ஃபஸ்ட்டு பெண் MP. நெக்ஸ்ட்டு, தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி ராகேஷ் அகர்வால். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது 2009 உருவாக்கப்பட்டது. நிர்வாகக்குழு வந்து இது உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்குது, ஹோம் மினிஸ்டர் கீழே இருக்குது. இதோட தலைமை இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ராகேஷ் அகர்வால். ஆப்ஷன் டி. பட்னா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி சங்கமகுமார் ஷாஹே. உயர்நீதிமன்றம் ஆர்டிகல் 214 முதல் 231 வரை உள்ள ஆர்டிகளில் உயர்நீதிமன்றத்தின் நடைமுறைகளும் அதிகாரங்களும் அதிகார வரம்புகளை பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 214 ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும். நீதிபதியோட பதவிக்காலம் 62 வயது வரைக்கும் ரிட்டையர்ட் ஆயிரும். 62 வயதில் அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு ஹைகோர்ட் எவ்வளோ இருக்குன்னா, இந்தியாவில் 25 இருக்குது. மொத்தம் ஹைகோர்ட் 25 இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும். சம் ஸ்டேட்டுக்கு இருக்காது. இப்போ அந்தமான் நிக்கோபாரில் இருக்கவங்க கல்கத்தாவில் இருக்க ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு இடத்துல ஹைகோர்ட் இருக்கும். மொத்தம் 25 ஹைகோர்ட் இருக்குது இந்தியாவில். இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் 1862 பாம்பே, கொல்கத்தா, மெட்ராஸ் இது 3 தான் கிரியேட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் டயத்தில் தான் ஓல்டஸ்ட்டு ஹைகோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு 2026-29 ஆண்டுக்கான BWF பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் பூப்பந்து உலக கூட்டமைப்பு விளையாட்டு வீரர்கள் ஆணையத்தின் தலைவராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? தை ஜூயிங் ஒரு சீனாவை சேர்ந்தவங்க. இவங்களை தான் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது தலைமையகம் எங்கே இருக்குன்னா, கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மொசாட் MOSSAT அடுத்த தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி ரோமன் கோஃப்மேன். இது வந்து இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் கீழே வரும். இவங்க வந்து இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மொசாட்ங்கிறது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா, டெல் அவீவ், இஸ்ரேலில் இருக்க டெல் அவீவ். இதுக்கு வந்து இப்போ தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ரோமன் கோஃப்மேன். நெக்ஸ்ட்டு, இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? ஆப்ஷன் டி சத்ருஜித் கபூர். ITBP ஒரு மத்திய ஆயுத காவல் படை. இது இந்த SSC-GDயில் எடுப்பாங்கல்ல ஜென்ரல் போஸ்ட், அந்த ITBP இது வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். உருவாக்கப்பட்டது 1962. தலைமையகம் எங்கே இருக்குன்னா, புதுடெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட், NALSAவின் நிர்வாக தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ விக்ரம் நாத். இந்திய தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் நல்சா இது 1995 நவம்பர் 9 உருவாக்கப்பட்டது. இதோட நோக்கம் என்னென்னா, வீக்கர் செக்ஷன் மக்களுக்கு இலவசமாக சட்ட சேவைகளும் சட்ட ஆலோசனையும் வழங்குவது தான் இதோட நோக்கம். இது வந்து DPSPயில் ஆர்டிகல் 39A 1976 42 அமெண்ட்மெண்ட் படி சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. அதாவது ஆர்டிகல் 39A என்ன சொல்லுதுன்னா, சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவியை வழங்குவதை பற்றி ஆர்டிகல் 39A சொல்லுது. இதை செயல்படுத்துவதற்காண்டி உருவாக்கப்பட்டது தான் நால்சா. ஐநா சுற்றுலாத்துறையின் முதல் பெண் பொதுச் செயலாளர் யார்? ஆப்ஷன் பி ஷைகா நாசிர் அல் நொவைஸ். இவங்க வந்து UAE ஐக்கிய அரபு எமிரேகத்திலிருந்து ஐநா சுற்றுலாத்துறையின் முதல் பெண் பொதுச் செயலாளர் ஆனவர். இது ஐநா டூரிசம். இது உருவாக்கப்பட்டது 1975. தலைமையகம் எங்கே இருக்குன்னா, மாட்ரிட், ஸ்பெயினில் இருக்க மாட்ரிட்டில் இருக்குது. இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் சி சூரியகாந்த். 53வது சூரியகாந்த். இதுக்கு முன்னாடி யார் வந்தார்னா, BR கவாய் இருந்தார். அவருக்கு அப்புறம் வந்தவர் தான்
நீதிபதி சூரியகாந்த் நவம்பர் 24, 2025 பதவியேற்றார். நியமனம் செய்தவர் இந்திய குடியரசுத் தலைவர். சூரியகாந்த் தெரியும்ல, சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போது அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணவங்க இவங்க தான். WIPO இவன் ஆலோசனை குழு நீதிபதியின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? பி. பிரதீபா எம் சிங். நீதிபதி பிரதீபா எம் சிங் டெல்லி ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்காங்க, டெல்லி உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்காங்க. பதவிக்காலம் 2025 to 27 வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனோட தலைவராக பிரதீபா எம் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. உருவாக்கப்பட்டது 1967. நீங்கள் தலைமையகம் படிச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனிசெஃப் இந்தியாவின் குழந்தைகள் உரிமைக்கான பிரபல ஆதரவாளராக ஆனவர் யார்? செலிபிரிட்டி அட்வொகேட் ஃபார் சைல்ட் ரைட்ஸ். யார்? கீர்த்தி சுரேஷ். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக, அதாவது யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு தூதராக யார் வந்தா அப்படின்னு கேட்டால் செர்ஜியோ கோர். அவர் தான் யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு அம்பாசிடராக வந்தவர். யுனெஸ்கோவின் 11வது தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் சி, காலித் அல் அனானி. ஈஜிப்தை சேர்ந்தவர். இவர் தான் முதல் அரபு யுனெஸ்கோ தலைமை இயக்குனர் ஆவார். யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது 1945 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் எங்கே இருக்குன்னா பாரிஸ், பிரான்ஸில் இருக்க பாரிஸில் இருக்குது. அடுத்து, கணக்குகளின் தலைமை கட்டுப்பாட்டாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி, TCA கல்யாணி. அவங்க தான் கணக்குகளின் தலைமை கட்டுப்பாட்டாளர், அதாவது CGA, கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்னொரு போஸ்ட் இருக்குது CAG, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல். அவங்க இப்போதைக்கு இருக்க கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் யாருன்னா குண்டு சஞ்சய் மூர்த்தி. 6 வருஷம் அவங்களுக்கு பதவி காணும். CAGனா குண்டு சஞ்சய் மூர்த்தி, CGAனா கல்யாணி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 148 அதுக்கு CAGயை குறிப்பிட்றது தான் ஆர்டிகல் 148. 148 to 151 வரை. 148 தான் இம்பார்ட்டன்ட். இது இவங்க நிதி அமைச்சகத்தின் கீழ் வருவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. இவங்க தான் இந்தியாவுக்கு தணிக்கையாளராக செயல்படுவாங்க. 2027 ஆண்டு வரை இந்தியாவின் தலைமை வழக்கறிஞராக யார் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்? சி. ஆர் வெங்கட்ரமணி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவரை பற்றி ஆர்டிக்கல் சொல்கிறது 76வது ஆர்டிக்கலில் தான் இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட உயர்மட்ட சட்ட அதிகாரி. இந்தியாவுக்கு வாதாடணும்னா இவங்க தான் வருவாங்க, ஆர் வெங்கட்ரமணி. இவரை நியமனம் செய்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். சமீபத்தில் CISFின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ, பிரவீர் ரஞ்சன். CISFோட இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது 1969 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் டெல்லியில் இருக்குது. இதுவும் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே செயல்படுது. அவர் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ, பிரவீர் ரஞ்சன். CISFோட தலைவர் பெயர். விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 விளம்பர தூதராக த பிராண்ட் அம்பாசிடர் யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் பி, சுபான்ஷ் சுக்லா. ஆக்சியம் மிஷன் 4 பங்கேற்ற முதல் இந்தியர் ஆவார். விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 இந்தியாவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பள்ளி அளவில் ஸ்கூல் லெவல் ஹேக்கத்தான் ஆகும். ஏற்பாடு செய்தவர்கள் கல்வி அமைச்சகம் மற்றும் அடல் இன்னோவேஷன் மிஷன், அடல் புத்தாக்க இயக்கம் மற்றும் நிதி ஆயோக். புதிய BCCI தலைவர் யார்? ஆப்ஷன் பி, மிதுன் மன்ஹாஸ். BCCI கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா நிறுவப்பட்டது 1928. தலைமையகம் மும்பையில் உள்ளது. 2026-28 ஆண்டுக்கான ஐநா மனித உரிமைகள் மன்றத்திற்கு எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு 7வது முறையாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் நிறுவப்பட்டது 2006. உறுப்பினர்கள் 47 நாடுகள். தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. FSSAIயின் தலைமை செயல் அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் சி, ரஜித் புன்ஹானி. உருவாக்கப்பட்டது 2008. தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. ரஜித் புன்ஹானி. உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவின் முதல் திருநங்கை உறுப்பினர் ஆனவர் யார்? ஆப்ஷன் பி, அக்கை பத்மசாலி. இவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்.
பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆனவர் யார்? ஆப்ஷன் பி ஸ்ரீ சந்திரசேகர். ஆப்ஷன் பி ஸ்ரீ சந்திரசேகர். இந்தியாவின் 15வது துணை குடியரசுத் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர் இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதி ஆவார். மகாராஷ்டிராவின் முன்னாள் ஆளுநர் ஆவார். இவர் ஆர்டிகல் 63 துணைத் தலைவர் பதவி, துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றி விவரிக்கும். ஆர்டிகல் பிரிவு 64 துணை ஜனாதிபதி மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக இருப்பார். ராஜ்யசபா தலைவராக இருப்பார். பிரிவு 66 அதாவது ஆர்டிகல் 66 அவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பற்றிய குறிப்பு. பிரிவு 67 ஆர்டிகல் 67 அவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆர்டிகல் 67A துணை குடியரசுத் தலைவரின் ராஜினாமா பற்றியது. ஆர்டிகல் 67A ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய தாவரவியல் ஆய்வு நிறுவனத்தின் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 13வது இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் காண்ட் தாஸ். டாக்டர் காண்ட் தாஸ் இந்திய காளான் விஞ்ஞானி. பிஎஸ்ஐயின் தலைமையகம் கொல்கத்தாவில் உள்ளது. காண்ட் தாஸ். புதிய ரா தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி பராக் ஜெயின். ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு இந்தியாவின் வெளிநாட்டு உளவு நிறுவனம் 1968 உருவாக்கப்பட்டுள்ளது. தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. பிரதமர் மோடியின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஆப்ஷன் சி அனீஸ் தயாள் சிங். ஆப்ஷன் சி அனீஸ் தயாள் சிங். ஆப்ஷன் சி அனீஸ் தயாள் சிங். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல். துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அனீஸ் தயாள் சிங். ரயில்வே பாதுகாப்பு படையின் RPF முதல் பெண் தலைமை இயக்குனர் யார்? ஆப்ஷன் ஏ சோனாலி மிஸ்ரா. சோனாலி மிஸ்ரா 1983 பேட்ச் IPS மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அதிகாரி. RPFின் முதல் பெண் DG ஆனார். சர்வதேச நாணய நிதியின் நிர்வாக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி உர்ஜித் பட்டேல். உர்ஜித் பட்டேல் முன்னாள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ஆவார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் ஆனார். நிறுவப்பட்டது 1944. தலைமையகம் வாஷிங்டன் டிசியில் உள்ளது. நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் பி கிறிஸ்டி கோவென்ட்ரி. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க தலைவர் ஆவார். உருவாக்கப்பட்டது 1894. தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் உள்ளது. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி எஸ் மகேந்திர தேவ். இது பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு. இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி இல்லை, இது ஒரு ஸ்டாச்சுரி பாடி. இது இந்திய அரசாங்கத்திற்கு பொருளாதாரம் மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை வழங்குகிறது. தனது வரலாற்றில் முதன்முறையாக ஐநா பாதுகாப்பு சபையில் எந்த நாடு இடம்பெறும்? ஆப்ஷன் பி லாட்வியா. 2026-27 ஆண்டுக்கான பாதுகாப்பு கவுன்சில் 5 நாடுகள் பங்கேற்க உள்ளன. லாட்வியா, பஹ்ரைன், கொலம்பியா, DRC மற்றும் லைபீரியா. ஐநா பாதுகாப்பு அவை ஐக்கிய நாடுகள் சபையின் 6 முதன்மை அமைப்புகளில் ஒன்று. உருவாக்கம் அக்டோபர் 24, 1945. தலைமையகம் நியூயார்க்கில் உள்ளது. 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க. சைனா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ப்ளஸ் எவ்ரி இயர் 10 தற்காலிக உறுப்பினர்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கு செலக்ட் பண்ணவங்க தான் லாட்வியா. கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் ஆலோசகர் யார்? அஜய் குமார் ஷூட். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. டிஜி ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தொழிலாளர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் தலைமை இயக்குனர் யார்? அசோக்குமார் சிங். ESIC. ஐநா உள் நீதிமன்றத்தின் தலைவர் யார்? நீதிபதி மதன் லோகூர். பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பிம்ஸ்டெக் இந்திரமணி பாண்டே. மணிப்பூரிலிருந்து முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? N கோடீஸ்வர் சிங். இந்திய பாதுகாப்பு
டிஃபென்ஸ் செக்ரட்டரி செயலாளர் யார்? ராஜேஷ்குமார் சிங். டாடா அறக்கட்டளையின் தலைவர் நோயல் டாட்டா. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் தலைமை இயக்குனர் யார்? அனுராக் கார்க். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி யார்? சதீஷ் குமார். NAFEDயின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தீபக் அகர்வால். கணக்குகளின் தலைமை கட்டுப்பாட்டாளராக கண்ட்ரோலர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 50 அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்தா மட்டும் போதும், இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. கொஸ்டினை வாசிங்க, ஆன்சரை வாசிங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணாதீங்க. கொஸ்டின் வாசிங்க, ஆன்சர் வாசிங்க. இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கொஸ்டின் அங்கே எக்ஸாமில் வாசிக்கும் போது நமக்கு புது நேமாக இருந்தால் தான் கஷ்டம். நம்ம ஆல்ரெடி நம்ம வாசிச்சிருக்கனால நமக்கு அந்த நேம் மட்டும் ஃபெமிலியராக இருந்தாலே, அந்த நேம் நமக்கு மைண்டில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணிடுவோம். இதை வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி, பாலிட்டி மாதிரி, வரலாறு மாதிரி நீங்கள் இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டினை வாசிங்க, ஆன்சரை வாசிங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.